சுவையும் ஆரோக்கியம் இருந்ததுக்கு அமோகமான சமையல்ல இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இந்த சொரக்காய் தேங்காய் கறி. இந்த சொரக்காய் தேங்காய் கறி வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி. சொரக்காய் நல்லா வேக வச்சு தேங்காய் பேஸ்ட் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு கொதி விட்டு திருப்பி தாளிப்பு போட்டால் இருக்குன்னா இந்த ரெசிபி ரெடி. நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக தாளிப்பு போட்டு வதக்கி எல்லாம் பண்ணுவோம்ல, இங்கே அந்த வேலையே இல்லை. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். சொரக்காய் தேங்காய் கறி தேவையான பொருட்கள்: சொரக்காய் 1/4 கிலோ, பாசிப்பருப்பு ஒரு குழிக்கரண்டி, தேங்காய் பேஸ்ட் 1 கப்பு, தக்காளி 1 நம்பர், வரமிளகா 3 நம்பர், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த பருப்பு தண்ணி, வேக வச்ச பருப்பு தண்ணி இருக்குது, அந்த பருப்பு தண்ணியை இதில் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக. சரிங்களா? இந்த பருப்பு தண்ணி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாசை பருப்பு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். இது எதுக்கான அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த தாலி போட்டு ஆரம்பிப்போம்ல, ஸ்டார்டிங்கு சொன்ன மாதிரி, அதெல்லாம் இது எதுவுமே இல்லை இங்கே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சொரக்காய் வச்சுருக்கேன். இந்த சொரக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்கணும். இந்த மாதிரி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த சொரக்காய் கையில் தொட்டாலே இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வெந்த பக்குவமாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வேக வச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி சட்டி இருக்குல்ல, அந்த இட்லி சட்டியில் வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் போட்டுருங்க. வெறும் தேங்காய், வேறு எதுவுமே இல்லை. பெரும்பாலும் அந்த கூட்டு சொல்லும்போது இந்த கூட்டு கறிக்கெல்லாம் வந்து அந்த சீரகம், பச்சை மிளகா, தேங்காய் இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு போடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த தேங்காய் அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஏன் நைஸாக அரைக்கணும்னு சொல்கிறேன்னா, அந்த பருப்போடு அந்த தேங்காய் சேரணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த பருப்பு தனியாகவும் தேங்காய் திரியாகவும் அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் சாப்பிட்றது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால், இந்த பருப்பு இந்த தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுரும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. அப்படி தண்ணி தேவைப்பட்டால் இங்கே அந்த சுரக்காய் வேக வச்ச தண்ணி வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன் சேஃப்டிக்காக. இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருந்த தக்காளி, இந்த தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தக்காளியும் இதில் போட்டுறேன். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த ஸ்டேஜ். சரிங்களா? வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த எண்ணெய், அவ்வளோதான். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மிளகா இருக்குல்ல, ஒரு 2 மிளகாவை இப்படி நல்லா உடச்சி போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா. இங்கே தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த தாளிச்சு கொள்ள வேண்டியதுதான். சரிங்களா? கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அந்த கொதிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக கெட்டி பக்கம் வரும். அந்த கெட்டி பக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய் சூடாக இருக்குது, அதில் இந்த வரமிளகாவை போட்டுடலாம். போட்ட பிறகு இந்த பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பச்சை மிளகாவை இதில் சேர்க்குறேன். இப்போ அடுப்போட ஃப்ளேம் வந்து இங்கே கம்மி பண்ணிட்டேன். இங்கே கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தாளிச்சு ரெடியாகி வரதை இதை கொட்ட போகிறோம். நெடி ஏறும், இந்த பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, அதோட காரத்தனமாக நெடி ஏறும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தாளிப்பை இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஈஸி. இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கும்முன்னு அப்படி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் லூஸாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வெந்த காயோட அந்த பருப்பும் தேங்காய் சேர்த்து சமைக்கிறோம். உப்பு வந்து ஆல்ரெடி காய் வேகமாக போட்டிருக்கேன். அப்படி தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஸ்டேஜை கடைசியாக நீங்கள் உப்பு போடலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் போடுவாங்க சில பேர். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த வரமிளகா, பச்சை மிளகா போட்டோம்ல, கூட கொஞ்சம் இஞ்சி போடுவாங்க. இஞ்சி போட்டு தாளித்து கொட்டுவாங்க. அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் அப்படியும் யூஸ் சமைக்கலாம். சரிங்களா? இது நம்ம ஸ்டைலில் ஈஸியாக டக்குன்னு முடிகிற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ தலைவர் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சமைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி 4 பொருளை வச்சு எப்படி சமைக்கலாம். ஆனால் சுட சாப்பிடுங்க. எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் சூடாக குக் பண்ணி முடிச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி சமையல் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க.
இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 பொருள் 5 பொருள் வச்சு பண்ணுற ரெசிபி தான் மக்கள் நிறைய இம்பார்ட்டன்ட் தருவாங்க. அந்த மாதிரி பொருள் எதுக்காக தேடுறான்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் ஆஃபீஸுக்கு வந்து கிளம்புறாங்க. அப்போ பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட பொருள் அது உரிக்கணும், இதை அரைக்கணும், இதை சேர்க்கணும் அப்படி சொல்லி ஏகப்பட்ட டென்ஷன் வந்துடும். அப்போ இருக்க பிள்ளைங்க மேலே கோவத்தை காட்டுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஈஸியாக சமையல் பண்ணினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு டக்குன்னு காமிக்கிற மாதிரி நம்ம கம்மங்கோ சமையலில் ஒரு சூப்பர் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, Patika. Thank you so much.